ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 27வது வாக்கியம். ஆயுதங்கள் நீந்தேனோ அகஸ்தியரை போல. இந்த சரித்திரம் ஸ்ரீ ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் 12வது சர்க்கத்தில் அற்புதமாக விளக்கப்படுகிறது. ஸ்ரீராமபிரான், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் மூவரும் சேர்ந்து தண்டகாரண்ய வனப்பகுதிக்கு வனவாசம் சென்றனர். அங்கு சரபங்க, சுதீக்ஷ்ணர் ஆகிய முனிவர்களை கண்டு ஆசி பெற்று அவர்களின் ஆசிரமங்களில் தங்கியிருந்து 2 மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ தங்கியிருந்து தர்ம வழிகளை தெரிந்து கொண்டு முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஸ்ரீராமபிரான் மகாமுனிவர் தமிழ் முனிவரான அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்று சரபங்கரிடம் விண்ணப்பித்தார். பின்பு சுதீக்ஷ்ணர் வழிகாட்டுதலின்படி பல மலைகளை கடந்து அகஸ்தியர் இருக்கும் ஆசிரமத்திற்கு வந்தனர். பின்பு அங்குள்ள சீடனை அழைத்து, நான் தான் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன், இவள் என் மனைவி, இவன் என் தம்பி, நாங்கள் மூவரும் அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்று ஸ்ரீராமபிரான் விண்ணப்பித்தார். பின்பு அங்குள்ள சீடனும் சென்று அகஸ்திய முனிவரிடம் கூறினார். அகஸ்திய முனிவர், ஆஹா, ஸ்ரீராமபிரான் வந்தைக்கு நான் காத்திருந்தேனே, அவர்களை ஏன் நிற்க வைத்தால்? உடனே சிறப்பு உபசரிப்பு வைத்து அவர்களை என்னிடம் அழைத்து வா. பின்பு ஸ்ரீராமபிரானும் அகஸ்திய முனிவரும் சந்தித்துக் கொண்டனர். பின்பு அகஸ்திய முனிவரிடம் ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டியும் ஆசி பெற்றனர். பின்பு லக்ஷ்மணனும் ஆசி பெற்றனர். பின்பு சிறிது நேரம் உரையாடி கொண்டனர். இப்பொழுது அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமபிரானுக்கு மதிப்பு மிக்க ஆயுதங்களை கொடுக்க போகிறார். அது என்னவென்று தெரியுமோ? வில், அம்புராத்துணி, அம்புகள், கத்தி போன்ற ஆயுதங்களை பரிசளித்தார். பின்பு பஞ்சவடி என்ற இடத்திற்கு செல்லுமாறு அகஸ்திய முனிவர் வழிகாட்டினார். பின்பு மூவரும் சேர்ந்து அகஸ்திய முனிவரிடம் ஆசி பெற்று விடைபெற்று சென்றனர். இப்பொழுது அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமபிரானுக்கு மதிப்பு மிக்க ஆயுதங்களை பரிசளித்தார். அதுபோல நான் ஏதும் கொடுத்தேனோ எம்பெருமானுக்கு. அதுதான் 27வது வாக்கியம்.